இனியா குட்டி அட்மிஷன் போட்டாச்சு. இனிமேல் உனக்கு ஹாப்பி தானே? செம ஹாப்பி ஜஸ்டிஸ். அப்பா இன்னைக்கே கிளாஸ்க்கு போலாமா? போலாம் இனியா. தேங்க்ஸ் பா. என்னம்மா நீ உங்க அப்பாவுக்கு போய் தேங்க்ஸ் சொல்ற? நீ தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது நம்ம சூப்பர் ஆர்டிஸ்டுக்கு. சும்மா அசத்திட்டாங்கல்ல. ஆமா ஆமா, முழுசா அம்மாவான குழலி அக்காவை பாத்தீங்கல்ல? அக்கா கை கொடுங்கக்கா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன நீ அவங்க தான் சொல்றாங்கன்னா நீயும் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? உனக்காக இத கூட செய்ய மாட்டேனா? சரி ஓகே, நான் தேங்க்ஸா வாபஸ் வாங்கிக்கிறேன். வக்கீல, நான் கிளாஸுக்கு போகட்டுமா? தனியாலாம் போக வேண்டாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே, நான் கொண்டு போய் விடுறேன். பை டாடா. பை பை. சிவா சும்மா அசத்துன்னு அசத்திச்சுல அந்த பொண்ணு. நானே மிரண்டுட்டேன். ஆமா ஜஸ்டிஸ், நானும் எதிர்பார்க்கல. ஏம்பா நீ தான் அந்த பொண்ணை பார்த்ததுமே ஷாக் ஆயிட்டிய. நீ இப்படி வரிசையா போய் சொல்லி வாடகைக்கு வீடு பிடிச்சிருந்தா தெரியும். அதுவும் அப்படி கட் அண்ட் ரைட்டா பேசும். மொட்டை மாடியில துணி துவைச்சா கூட தனியா 200 ரூபா கேக்குதியா? அப்புறம் எப்படியா இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க? யோ, அந்த பொண்ணு இனியா மேல ரொம்ப பாசமா இருக்கியா, அதனாலதான் இனியாவை பத்தி இப்படி எல்லாம் சொல்லுது. இருக்கிறதுலே பெரிய ஷாக் அதாயா. 2 பேருமே எலியும் பூனையும் மாதிரி இருப்பாங்க. ஓவியா கிட்ட கூட குழலி சொன்னா. என்ன சொல்லுச்சு? உங்க அக்கா எதிர்த்து பேசுவா, சொன்ன பேச்சே கேட்க மாட்டா, எனக்கு இனியாவை விட உன்னதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கா. ஆனா இனியாவை பத்தி இவ்வளவும் எப்படி தெரிஞ்சுக்கிட்டா? எனக்கு ஒரு ஐடியா தோணுது, சொல்லட்டுமா? ஏதாவது ஐடியான்னு சொன்ன அவ்வளவுதான். பாத்துக்க, இந்த கையெழுத்து போட்டதுக்கே என்ன பிரச்சனை வருமோன்னு கவலையா இருக்கு. யோ, பிரச்சனை எல்லாம் வராது, அம்மா தான் வருது. இனியா கிளாஸ்க்கு போயிட்டா. ரொம்ப தேங்க்ஸ் குழலி. இப்பதானே இனியாவுக்கு சொன்னேன், உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? நீ ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட. ஆனா இது எவ்வளவு பெரிய ரிஸ்க் தெரியுமா? யாரு செய்வாங்க இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம்? இனியா எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு பாத்தீங்கல்ல? பாவம், அட்மிஷன் கிடைக்கலனா அவ படிப்பு 1 வருஷம் வீணா போயிருக்கும். அப்புறம் உன்கிட்ட ஒரு சாரியும் சொல்லணும். உன்கிட்ட நான் ரொம்ப கோவமா பேசிட்டேன். உனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லி திட்டியும் நீ அத பெருசா எடுத்துக்காம இந்த ஹெல்ப்ப பண்ணிருக்க. என்னது பெருசா எடுத்துக்கலையா? சும்மா டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா? அப்புறம் பாட்டி சொன்னதுக்கு அப்புறம் தான் கோவம் போச்சு. அப்படி என்ன சொன்னாங்க உங்க பாட்டி? நான் பிறந்த கொஞ்ச நாள்லயே எங்க அப்பா அம்மா 2 பேரும் இறந்து போயிட்டாங்களாம். எங்க அம்மா அப்பாவை பார்த்ததும் கிடையாது. அவங்க அன்பு எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது. பாட்டி வளர்த்ததால அம்மா இருந்திருந்தா இப்படிதான் பார்த்துப்பாங்கன்னு புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனா அப்பா ஒரு அப்பா குழந்தைங்களை எப்படி பார்த்துப்பாரு, அதுல என்ன கஷ்டம் இருக்கு, எதுவுமே எனக்கு தெரியாது. பாட்டி சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. நீங்க இனியாவை எப்படி பாத்துக்கிறீங்க, எவ்வளவு பாசமா இருக்கீங்க, அவ சந்தோஷத்துக்காக நீங்க என்ன வேணாலும் பண்றீங்க. உங்களுக்கு அவளை பாத்துக்கிறதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு. ஆனா நீங்க எல்லாத்தையுமே சந்தோஷமா செய்றீங்க. எனக்கு அப்பா இருந்திருந்தா கூட இப்படிதான் இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஒரு அப்பாவா உங்க மேல இருக்கிற மரியாதைக்காக நானும் என்ன ரிஸ்க் வேணா எடுக்கலான்னு தோணுச்சு. சூப்பர்மா, நீ சொன்னது 100க்கு 100 உண்மை. சிவம் ஒரு பெஸ்ட் ஃபாதர் தான். யோ போதும், முதல்ல குழலிக்கு ஒரு வண்டியை பிடிச்சு அவளை வீட்டுக்கு அனுப்பிட்டு வாங்க. குழலி பத்திரமா வீட்டுக்கு போ. போயிட்டு ஒரு கால் பண்ணு. வாமா. உட்காருங்க. என்னாச்சுமா, சேல்ஸ்லாம் ஓகே தானே? இந்தாங்க சார், இதுல 40,000 ரூபாய் இருக்கு.
ஆ எல்லா புடவையும் சேல்ஸ் ஆயிடுச்சு சார். ஏன் சார் சிரிக்கிறீங்க? ஒரே பதில்லையே நீங்க யாருன்னு தெளிவா சொல்லிட்டியம்மா. உன்னை பார்த்ததுமே எவ்வளவு திறமையான பொண்ணு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த புடவையெல்லாம் நீ ஈஸியா வித்துருவோன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த ஊர் மக்கள் எந்த மாதிரி டிசைனை விரும்புறாங்க அதை நீ தெரிஞ்சுக்கணும் தான் நான் உன்னை புடவை வைக்கவே அனுப்புனேன். ஆமா சார், இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். தேங்க்யூ சார். அது மட்டும் இல்லம்மா, புடவையெல்லாம் வித்துட்டேன் சார்னு சொல்லாம புடவையெல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்ன பாரு, அந்த வார்த்தை கூட நீ யாருன்னு சொல்லிடுச்சு. அப்புறமா நம்ம கம்பெனில சூப்பர்வைசர் வேலை ஒன்று காலியா இருக்கு. அதுல இப்போதைக்கு நான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்றேன். கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுங்க, அப்புறம் டிசைனிங் டீம்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஷூர் சார், நிச்சயமா ஜாயின் பண்றேன். இந்தம்மா உன்னோட கமிஷன். தேங்க்யூ சார். உங்களுக்கு இந்த ஆபீஸ்ல முக்கியமான சில பேரை அறிமுகப்படுத்துறேன். நீங்க ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். ஓகே சார். ம். சார், இங்க பாருமா, இவங்க பேரு ரேகா, ரிசப்ஷனிஸ்ட். எல்லாரும் உட்காந்து வேலை பாருங்கம்மா. நம்ம கம்பெனில தொடர்ந்து 8-10 வருஷமா இவங்க எல்லாம் வேலை பாக்குறாங்கம்மா. உனக்கு வேலையில என்ன சந்தேகம் இருந்தாலும் இவங்க கிட்ட நீங்க கேட்டுக்கலாம். சரிங்க சார், கேட்டுக்கிறேன். அப்புறம் கம்பெனில மேனேஜர் அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லியிருந்தேன்ல? ஆமா சார். மேனேஜர்னு பார்த்தா அவரும் இந்த கம்பெனிக்கு புதுசுதான். ஆனா என் சொந்தக்கார பையன், அதனால கம்பெனியை பத்தி அவனுக்கு முன்னாடியே எல்லாமே தெரியும். ஒரு நிமிஷம் இருங்க, கூப்பிடுறேன். ரேகா. எஸ் சார். மேனேஜர் வர சொல்லுங்க. ஓகே சார். இப்போ வந்துருவாரு. வரேன்னு சொன்னாங்க சார். ஓகே. இவர்தாம்மா இந்த கம்பெனியோட மேனேஜர், பேர் சுகுமாரன். வணக்கங்க. சுகுமார், இவங்க பேரு அன்பு, திறமையான டிசைனர். இப்போதைக்கு சூப்பர்வைசர் போஸ்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சுகுமார், நம்ம கம்பெனியோட ஒர்க்கிங் பேட்டர்ன் என்னன்னு இவங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிக் கொடு, ஓகேவா? சரிங்க சார். சொல்லிக் கொடுப்பாமா, பாத்துக்கோ. சரி சார். உனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கு. பார்க்க தானே போற இந்த சுகுமார் யாருன்னு. என் அன்பு, என்ன இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல நான் இருப்பேன்னு இதை நீ எதிர்பார்த்திருக்க மாட்டல? எதை? ஐ மீன், இந்த சுச்சுவேஷன்ல நம்ம 2 பேரும் மீட் பண்றது. இதுக்கு பேர் தான் ஃபேட்னு சொல்லுவாங்க. இதை பாரு, உனக்கு இப்ப 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு, இந்த வேலையை விட்டு ஓடுறது. இன்னொன்னு, நீ செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு என்கிட்ட சரண்டர் ஆகிறது. உன்னோட பார்வையிலே தெரியுதே உனக்கு வேற வழியே இல்ல. ஏன்னா உன்னோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி. இந்த வேலையை எப்படியாவது தக்க வச்சுக்கிட்டு தான் ஆகணும். வில் see. இதுக்கப்புறமா நம்ம 2 பேருக்கும் காம்பினேஷன் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு தெரியல. ஆல் தி பெஸ்ட்.
ஐ லைக் தட். இனியா, என்னடா உனக்கு என்ன பசிக்கலையா? டின்னர் கூட சாப்பிடாம அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லப்பா, ஸ்கூல்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காங்க, அதை முடிச்சிட்டு நான் சாப்பிடுறேன். ம்ஹும். ம். இப்பதான் ஜாயின் பண்ணிருக்க, அதுக்குள்ள ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாங்களா? இந்த ஸ்கூல்ல கொஞ்சம் டீச்சிங் பண்றதெல்லாம் டிஃபரெண்டா இருக்கு வக்கீல. ஆனா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ம்ஹும். ம். நீ இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணும் போதே தெரியுது. சரி, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? ம். வேண்டாம் வக்கீல, நான் வேற ஹெல்ப்பரை அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கேன். அவங்களுக்காக தான் நான் வெயிட்டிங். ஹெல்ப்பரா? யார் அந்த ஹெல்ப்பரு? அப்பாவை விட சூப்பரா ஹெல்ப் பண்ணுவாங்களா? ம், கண்டிப்பா. ம். நீ இப்பதான் மெதுவா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குற. ஆனா அந்த ஹெல்ப்பரு என் ப்ராஜெக்ட்காக ஃபீல்ட் ஒர்க் பண்ணவே போயிட்டாங்க. அது யாரு அவ்வளோ சின்சியரான ஹெல்ப்பரு? வெயிட் அண்ட் see. இனியா, டடாய். ம். என்ன அப்பாவும் பொண்ணு கண்ணிலேயே பேசிக்கிறீங்க? உங்களை பத்தி தான் நாங்க ரெண்டு பேரும் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ. இனியா, நீ விதைங்க கேட்டல்ல, நம்ம ஏரியால இருக்கிற நர்சரி எல்லாம் அலசி ஆரஞ்சு மொத்த விதையும் வாங்கிட்டு வந்துட்ட. அதெல்லாம் நீ சொன்ன மாதிரியே சார்ட்ல கூட ஒட்டிட்டேன். பாக்குறியா? ஆ, ஆ. டன் டடாய். வக்கீல பாத்தியா, நான் சொல்லல எப்படி? ம். ஆ. குழலி, ப்ராஜெக்ட் பண்ணுனா இனியா என்கிட்ட தான் ஹெல்ப் கேப்பா. ஆ. ஆனா இப்ப நான் கேட்டா வேண்டான்னு சொல்றா. ப்ராஜெக்ட் வேலை மட்டும் இல்ல, இனிமே போக போக பாருங்க, இனியா எதுக்காகவும் உங்களை எதிர்பார்க்க மாட்டா. அவளுக்கு வேண்டியதெல்லாம் நானே பாத்துப்பேன். என்ன வக்கீல, பொறாமையா இருக்கா? சேச்சே, ரொம்ப பெருமையா இருக்கு. குழலி, குழலி. ஆ, இதோ வரேன் பாட்டி. பாட்டி கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். கிச்சன்ல சாப்பாடுலாம் வச்சிருக்கேன், மறக்காம சாப்பிடுங்க. இனியா, பால் எடுத்து வச்சிருக்கேன், மறக்காம குடிச்சிட்டு தான் தூங்கணும், சரியா? ப்ராஜெக்ட் பண்ணிடு, ஓகே? எப்படி வக்கீல என்னோட ஹெல்ப்பரு? ம். என்னது இது? நீ பாட்டுக்கு அத செய் இத செய்யின்ற, அவ்வளோ அமைதியா உனக்காக எல்லாத்தையும் செய்யறா. என்ன மேஜிக் பண்ண? அதெல்லாம் இனிமே அப்படிதான் வக்கீல. செஞ்சதுக்கு காசு கேட்க போறா, அப்ப தெரியும். இது காசு விஷயம் இல்ல வக்கீல, வேற. வேறனா? வக்கீல, இதெல்லாம் அவங்க எனக்காக பண்ணல, உனக்காக பண்றாங்க. ஏய், சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. என்ன ஒண்ணும் இல்ல, குழலியக்கா கண்ல அன்பு வழியுது. அச்சச்சோ, அன்பாண்டியை ஞாபகப்படுத்திட்டோமே. வக்கீல, ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டு அப்புறம் வந்து ஃபீல் பண்றியா? சரி, சாப்பிடலாமா? வா. அரிசி, வந்தது கூட தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ சாரி, அப்பா ஒரு கேஸ் டீட்டெயில் கேட்டிருந்தாரு, அதான் பார்த்துட்டு இருந்தேன். ம், சரி, நீ முடிச்சிட்டு சொல்லு, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? ம், நம்ம பொண்ணு ஓவியாவை பத்தி தான்.
என்ன? இல்ல நம்ம பொண்ணுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? தேங்க்ஸ் ராஜு, தேங்க்யூ ஸோ மச். அவன் நம்ம பொண்ணு தானே? ம். சரி, நீ வேலையை முடிச்சுட்டு சொல்லு. இல்ல இல்ல, நான் இதை அப்புறமா பாத்துக்கிறேன். நீங்க விஷயத்த சொல்லுங்க. ஐஷோ ஷியர் தான்ப்பா, சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. இந்தா. என்ன அது? போர்டிங் ஸ்கூல் ஊட்டி போர்டிங் ஸ்கூல் அப்ளிகேஷனா? ஆமா அரசி, உங்ககிட்ட கேட்காம நானே முடிவு எடுத்துட்டேன். அதுக்கு நியாயமான காரணம் இருக்கு, சொல்றேன். பட் நீ நோ சொன்னா எனக்கு நோ தான். இங்க நம்ம 2 பேருமே பிஸியா இருக்கோம். நம்ம வேலை அப்படி. முக்காவாசி நேரம் ஓவிய தனியா தான் இருக்கா. அவளை சரியா கவனிச்சுக்க முடியலன்னு எனக்கு கொஞ்சம் கில்ட்டியா இருக்கு. இல்ல ஆனா ஒரு நிமிஷம் இரு அரசி, நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் உன் முடிவை சொல்லு. ஓவியோட ஃபியூச்சர் நல்லா இருந்தாதான் நம்மளோட லைஃபும் ஹாப்பியா இருக்கும். அதனால தான் நான் இந்த போர்டிங் ஸ்கூல்ல செலக்ட் பண்ணேன். இங்க பாரு, இது ஒன்றும் சாதாரண ஸ்கூல் இல்ல, இன்டர்நேஷனல் லெவல் ஸ்கூல். ரொம்ப பெரிய ஆளுங்களோட பசங்க எல்லாம் இங்க தான் படிக்கிறாங்க. ஓவியாக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா, ஏன் அதுக்கு மேல கூட கிடைப்பாங்க. அவ தனியா இருக்கன்னு ஃபீல் பண்ணவே மாட்டா. அவ லைஃப் ரொம்ப அழகா மாறிடும். பட் உன்னோட முடிவை பொறுத்து தான் இது நடக்குமா நடக்காதாங்கிறது இருக்கு. ராஜு, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நான் கூட ஓவியாவை பத்தி இந்த அளவுக்கு யோசிச்சதே இல்லை. ஆனா நீங்க அவ ஃபியூச்சர் வரைக்கும் இப்பவே யோசிச்சு என்னென்னமோல பண்றீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அப்ப இது உனக்கு ஓகே தானே? ஓகே தான். ஆனா சொல்லு அரசி. ஓவியாவை மட்டும் தனியா அனுப்ப வேணாமேன்னு தோணுது. சீக்கிரமே இனியாவை நம்ம கஸ்டடியில் எடுத்து அவங்க 2 பேரையும் சேர்த்து ஒண்ணா அனுப்பி வைக்கணும். அதுதான் என்னோட ஆசை. அவ்வளவுதானே, வீடு ஏற்பாடு பண்றோம். நிஜமாவா? எஸ். இனியா, வாட்டர் பாட்டில் மறந்துட்ட பாரு. தேங்க்ஸ் வக்கீலு. பேக் எடுத்துக்கிட்டேன், இதை மறந்துட்டேன். சரி, வா கிளம்பலாமா? ஐயோ வக்கீலு, என்னாச்சுடா? ஒரு முக்கியமான விஷயத்த மறந்தே போயிட்டேன். என்ன? இன்னைக்கு ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டே வக்கீலு. பேரண்ட்ஸை கூட்டிட்டு வர சொல்லியிருந்தாங்க. நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். பரவாயில்ல விடுறா, நான் அட்டன் பண்றேன். ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நான் கோர்ட்டுக்கு போய்க்கிறேன். அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு வக்கீலு. என்ன? பேரண்ட்ஸ்னா ஒருத்தர் மட்டும் இல்ல, அப்பா அம்மா 2 பேரையும் கூட்டிட்டு வரணும்னு டீச்சர் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. 2 பேரும் வேணுமா? எதுக்கு? அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து போட்டோ எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. இப்ப நீ மட்டும் தனியா வந்தா என்னதான் திட்டுவாங்க. அதோ அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்களே. ஏய் இனியா, விளையாடாத. இதெல்லாம் சரியா வராது. ஏதோ பாவன்னு ஸ்கூல்ல கையெழுத்து போட்டு கொடுத்தா அதுக்காக இந்த ஹெல்ப் எல்லாம் கேட்டா நம்மள தப்பா நினைப்பாங்க. வா, டீச்சர் கிட்ட நானே பேசிக்கிறேன். ஸ்கூல்ல நீ என் மானத்தை வாங்காம விட மாட்ட போலயே. நீ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட வக்கீல. உனக்காக நானே ரிஸ்க் எடுக்கிறேன். குழலி அக்கா. ஏய் இனியா, இனியா வேணாம், ரிஸ்க் எடுக்காத, சொன்னா கேளு. அமைதியா இரு. குழலி அக்கா, இங்க வாங்க. ஏய் இனியா, வேணாம் இனியா. என்ன இனியா, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா? ஆமாக்கா. அக்கா, நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நான் செய்யறேன்டா, சொல்லு என்ன ஹெல்ப் வேணும்? ஸ்கூல்ல இன்னைக்கு பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து போட்டோ எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. கண்டிப்பா அம்மாவும் அப்பாவையும் கூட்டிட்டு வரணுமா? சாரி, நான் இவகிட்ட எவ்வளவோ சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறான். ஏய், நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. பரவாயில்ல,
ஸ்கூல் விஷயம் தானே, அம்மாவா நடிக்கணும் அவ்வளவுதானே. ஆ, சரி வாங்க போலாம். சரி சரி இரு இரு, ஒரு 2 நிமிஷம் பாட்டிக்கிட்ட வெளியே போறேன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் டச் அப் பண்ணிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு வரேன். அப்பதானே நல்லா இருக்கும். ம் ம்? இந்த சாரி ஓகே தானே? ம் சூப்பரா இருக்கு. நான் வரேன் இரு. ம் சரி. என்ன வக்கீல, எப்படி பார்த்தல? ஸ்கூல்ல அம்மாவை கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு தான் சொன்னேன், வாங்கன்னு கூட கூப்பிடல. அதான்டா பாக்குறேன். எப்படி அது அப்படிதான் வக்கீல. கோழி வா. இனியா போலாமா? ம் ஓகேவா? சூப்பரா இருக்குக்கா. ம் போலாமா? ம் போலாமா? ம் ம்